தைப்பூசம் கேரளாவில் வேறு லெவலில் கொண்டாடுனாங்க. அன்றைக்கி தான் நாங்கள் போய் பார்த்தோம். சூப்பராக இருந்துச்சு மக்களே. இங்கே பாருங்கள் அழகு குத்தி வரத சாமிகள் விரதம் இருந்து நல்லா அழகு குத்தி வராங்க. சண்டா மேளம் தான். இங்கே பாருங்கள் கரகாட்டம், யானைகள், கேரளாவுக்கு பேர் போன யானைகள். இங்கே பாருங்கள் சண்டா மேளத்தை பாருங்கள். சண்டா மேளம் கேரளானாலே சண்டா மேளம் தானே. நம்ம ஊரை மாதிரி காவடி எடுத்துகிட்டு வராங்க பாருங்கள். எப்படி எத்தனை சாமிகள் காவடி எடுத்துகிட்டு பைய வராங்கன்னு பாருங்கள். அதுக்கடுத்து சாமிகள். வணக்க மக்களே, இதோ உங்கள் மணிமீன் விலாக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம தைப்பூச திருநாள் கேரளாவில் எப்படி கொண்டாடுதாங்கன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரளாவில் தைப்பூசம் காலையிலே ஆரம்பிச்சிட்டாங்க. காலையிலே ஆரம்பிச்சிட்டு நாங்கள் லேட்டாகி தான் போனோம். கிளம்பி போகிறதுக்கு லேட்டாகிடுச்சு. இங்கே பாருங்கள் உறவுகளே, எவ்வளோ அழகாக ஆடிக்கிட்டு வராங்க. இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக நம்ம செம்பை தலையில் வச்சு ஆடுறதுக்கே எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய இதை வச்சு சூப்பராக ஆடிக்கிட்டு வராங்க. அருமையான ஆட்டம். அப்படியே பார்க்க அப்படி இருந்துச்சு. எல்லாருமே மெய்சிலுத்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அங்கே நாங்கள் இன்றைக்கி சைடில் ரொம்ப பேர் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. நீங்கள் எத்தனை பேர் முருகனை தைப்பூசத்துக்கு பார்க்க போனீங்க, எந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னு, எந்த ஊரில் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு லைக்கை தட்டி விட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் நம்ம ஊர் நையாண்டி மேளத்தையும் வச்சு அடித்து நவுத்திக்கிட்டு இருக்காங்க. பார்க்க அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. காவடிகள் இங்கே பாருங்கள், காவடி எடுத்துகிட்டு வராங்க. சரியான கூட்டம், நல்ல கூட்டமுங்க. இப்படின்னு சொல்ல முடியாது, ஓரளவு நல்ல கூட்டம். காவடிகளும் சின்ன குழந்தைகள்லாம் சூப்பராக அப்படி வேஷம் போட்டு அப்படியே போனாங்க. போகிறவங்களுக்கு ஜூஸு லெமனு எல்லாமே கொடுத்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஊரை சுற்றி நம்ம ஊரில் கோயில் கொடைக்கு திருவிழாவுக்கு ஊரை சுற்றுவோம்ல, அதே மாதிரி சுற்றி வந்தாங்க. இங்கே பாருங்க அழகு குத்தி வரத சாமியே முருகா அரோகரா அரோகரா அரோகரா. அழகு குத்தும் சாமிகளுக்கு அரோகரா. விரதம் இருந்து அளவு குத்தி அவங்க வேண்டுதல் நிறைவேறணும்னு அந்த முருகனை நான் பிரார்த்திச்சுக்கிட்டேன். நல்லா வேண்டிக்கிட்டேன். இவங்க வேண்டுதல் எல்லாமே நிறைவேறணும். முருகா அரோகரா அரோகரா. இங்கே பாருங்கள் செண்டாமேளத்தை, கேரளா ஸ்பெஷல் செண்டாமேளம். இங்கே பாருங்கள் அதே அழகு ரொம்ப பேர் குத்திருந்தாங்க. ஏகப்பட்ட பேர் குத்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க பாருங்கள். அதே பக்கத்தில் அவங்க ஃபேமிலிஸ் எல்லாம் ஒரு மாதிரி சங்கடத்தெல்லாம் போனாங்க. இப்படி குத்திருங்க அவங்க பாவம். அவங்க இதில் கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க பாட்டிகள். நல்ல வெயில் பார்த்தீங்கன்னா சரியான வெயில் நொறுக்கி விட்டுருச்சு. அதான் ரொம்ப பேர் கொடை பிடிச்சிட்டு போகிறாங்க. ரொம்ப பேர் கொடை பிடிச்சிட்டு போனாங்க. இங்கே பாருங்கள் அளவு குத்தி வர்றது சாமிகளை பொறுமையாக நடந்து வராங்க. இந்த ஒரு சாமி முருகர் அப்படியே தோரணையாக நடந்து வராரு. அப்படியே யாரும் தட்டிடாமல் பார்த்துக்கணும், அதான் மிகப்பெரிய விஷயம். இங்கே பாருங்கள் மயிலோட அப்பா இதெல்லாம் பார்க்க புல்ல அரிச்சு போச்சு. இந்த ரெண்டு சாமியை நான் பார்க்கையில் அப்படியே புல்ல அரிச்சிருச்சு. எவ்வளோ இதாக குத்திருக்காங்க பாருங்கள். நோட்டெல்லாம் துட்டெல்லாம் குத்திருக்காங்க. மயில் தொகைகள் அந்த டெக்கரேஷன்லாம் வேறு லெவலு. இவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பார்க்கவே அப்படியே புல்லரிக்கா அவங்களுக்கு. கேரளானாலே யானை தான். யானையில் சாமியை வச்சு கொண்டு வர்றது தான் இங்கே ஸ்பெஷலே. வேறு லெவலில் கொண்டு வருவாங்க. யானைகளும் சூப்பராக பெரிய யானைகளாக இருக்கும் இங்கே கேரளாவில். இங்கே பாருங்கள் சரியாவில் ஹைட்டாகவும் நல்ல நீளமாகவும் நல்ல அகலமாகவும் சூப்பராக வளரக்கூடிய யானைகள் இங்கே ரொம்ப இருக்குது. முருகா அரோகரா அரோகரா அப்படின்ட்டு வீடியோ இதோட முடிஞ்சுக்கிட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். இதோ உங்கள் மணிமணி விலாக்.